Hi guys, welcome back. இன்னைக்கு நம்ம எம்டி ஹேண்ட் சேனல்லேருந்து வந்திருக்கிற ஒரு புது வீடியோவுக்கு தான் நம்ம ஒரு ரியாக்ஷனை போட போகிறோம். அதாவது நீயா நானா தமிழா ரெண்டு ஷோவையும் சேர்த்த மாதிரி ஒரு ட்ரால். என்ன டாபிக்னு தெரியலை, புது டாப்பிக்கா பழைய டாப்பிக்கா இல்லை ரெண்டமான டாப்பிக்கா ஐ டோன்ட் நோ. இங்கே என்னையா நடக்குது அப்படின்னு போட்டிருக்காரு டாபிக். ஸோ என்ன நீயா நானா தமிழா என்ன டாபிக்னே தெரியாமல் நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இது ஒரு 16 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. நண்பர்களே, இந்த கொளுத்துற வெயில்லையும் இப்படிப்பட்ட ஒரு சம்மல்லையும் எனக்கு மட்டும் ஃபீவர் வருது. என்ன கருமண்டா. நல்லா தானங்களா இருக்கும். சம்மருக்கு எல்லாரும் சூடா இருக்கும்போது நமக்கு மட்டும் குளிர் ஜுரமா உள்ள அப்படியே ஜில்லுன்னு நல்லா தான் இருக்கும். ஓ ஃப்ரெண்ட்ஷிப்பு. வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீயா நானா தமிழா வா தமிழா வா இதோட ட்ரோல் தான். சில வருடங்களுக்கு முன்னாடி ரக்கட் பாய்ஸ் விசஸ் சாக்கோ பாய்ஸ் டிபேட் பார்த்திருப்போம். ஒரு சாக்லேட் வேணா ஒரு ஸ்வீட் பாய்னா தான். அதுதான் சாக்கோ பாய்ஸ். நீங்க வந்து பிரச்சனை வேணாம் அப்படி நினைப்பீங்க, ஆனா ரக்கட் பாய்ஸ் அப்படி நினைக்க மாட்டாங்க. வா பிரச்சனை பண்ணலாம்னு வானுங்க. அடே வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்ல, என்ன பண்றீங்க? என்னப்பா தப்பா பேசிட்ட? நீ தப்பா தான் பேச. அப்பா அதெல்லாம் மறக்க முடியுமாடா? அது ஒரு காலம்டா. அது ஒரு அழகிய நிலாக்காலம், அழகினில் தினம் உலாப்போ. அந்த வரிசையில அந்த எபிசோடு 2019 வந்ததா? அதான் இப்ப பார்த்த மாதிரி இருக்குதா? இப்பதானே நான் நேத்து பார்த்த மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க? ஐயோ, இப்ப ரக்கட் கேர்ள்ஸ் வெர்சஸ் சாஃப்ட் கேர்ள்ஸ். அண்ணா கொஞ்சம் நீட்டா மட்டும் கேன்சல் பண்ணி விடுங்கண்ணா, அது மட்டும் போதும். அப்புறம் ரொம்ப பேசாத, என்னைக்காச்சும் வெளியே வந்தேன்னு மாலை செத்து என் கையில அதான் ஓவரா பேசுறேன். அப்புறம் பாரு கிளின்னு கிழிச்சிரும். அதுதான் பார்க்க போறோம். அப்படி ஒரு காட்சி உங்களுக்காக. சோ ஒரு சாஃப்ட் கேர்ளோட போஸ்ட் எப்படி இருக்கும், ரக்கட் கேர்ளோட போஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு போஸ வச்சே பாத்துருக்கோம் போல கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஒரு மீம்ல வந்து பணத்துக்கிட்ட இருந்து போஸ்ட் கொடுப்பாங்களே, மை லைஃப் மை ரூல்ஸ் மை ஆட்டிடியூட். My life, my rules, my style, my attitude. இப்படி கையை வச்சு சாஃப்ட். என்ன மேடம் ஏதோ கல்யாணத்துக்கு போஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க? இவங்களோட போசஸ்லாம் நல்லா பாத்துங்க. ஒரு இன்ஸ்டாலியோ இல்ல பொண்ணு பார்க்கும்போது போட்டோ கொடுப்பாங்களே, அப்ப அந்த போஸ வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். பொறுப்பு இல்லாம இருக்கிறானா அப்படியே ஜாலியா சொல்லிட்டு போறாராம். லவ் பண்றா போல இருக்கு, நல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்கு. இந்த ரக்கட் கேர்ளா இல்ல சாஃப்ட் கேர்ளான்னு கண்டுபிடிச்சிடலாம். வாய்ப்பே இல்லை. பொதுவா ரக்கட் கேர்ள்ஸ் தான் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்காங்க, அதே சாஃப்ட் கேர்ள்ஸ் வந்துட்டு இன்ட்ரோவர்ட்டா இருக்காங்க. எனக்கு வந்துட்டு இந்த டாபிக்கே பாய்ஸ்க்கும் வச்சு பண்ணணும். ரக்கட் பாய்ஸ் வெர்சஸ் சாக்கோ பாய்ஸ். இதுல வந்துட்டு பாய்ஸ் பேசணும், அப்போதான் நிறைய பைத்தியக்காரங்களை பார்க்க முடியும். இல்ல அவங்க மென்டாலிட்டி என்ன நமக்கு தெரியும். கூடிய விரைவில் அதை பண்ணுங்கடா. பெரும்பாலும் டான்ஸ் தான் எக்கச்சக்கமா இருக்கியா. இது ரக்கட் கேர்ள்ஸோட டான்ஸ் தான். ஏங்க இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குங்க. ராக்கெட் கேர்ள்ஸ்னா இப்படியா, சாஃப்ட் கேர்ள்ஸ்னா இப்படியா? டான்ஸ்னா போட்டு ஆட வேண்டியதானேங்க. டான்ஸ்ல கூட ரக்கட் சாஃப்ட்னு இருக்கு போல. ரக்கட் கேர்ள்ஸ் வந்து ரக்கடா ஆடுவாங்களா, சாஃப்ட் கேர்ள்ஸ் வந்துட்டு சாஃப்ட்டா ஆடுவாங்களா? சோகமான என்ன பண்ணுவீங்க? இப்ப சாஃப்ட் கேர்ள்ஸ் எப்படி சாப்பிடுவீங்க, ரக்கெட் கேர்ள்ஸ் எப்படி சாப்பிடுவீங்க? ரக்கெட் கேர்ள்ஸ்லாம் வந்து முனி ராஜ்கிரண் மாதிரி, சாஃப்ட் கேர்ள்ஸ்லாம் சும்மா அப்படி ஒரு பருக்கையா எடுத்து நக்குவீங்களா? எல்லாரும் வீட்டுல பசி வந்தா எப்படி சாப்பிடும் அப்படித்தானே சாப்பிட போறாங்க. சாஃப்ட் கேர்ள்ஸ் ரக்கெட் கேர்ள்ஸ்ங்கிறது வந்து அந்த ஆட்டிடியூட் கேரக்டர்ல சொல்லுவாங்கன்னு பார்த்தா இவங்க டான்ஸுகளை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. நமக்குன்னு ஒருத்தி இருப்பா சார், கால் பண்ணிடுவோம். எவ்வளவு புலம்ப முடியுமோ எல்லாத்தையும் புலம்பி கொட்டி அழுது தீத்துருவேன். இந்த சாஃப்ட் கேர்ள்ஸ் வந்துட்டு சோகமா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி புலம்புவாங்க. 4 வருஷம் லவ் பண்ணேன்டி, நாசமா போச்சு. தனியா ரூம்ல உட்காந்து அழுவாங்க. இனிமே என்ன தேடாதடா நான் வரமாட்டேன், முன்னால வந்து ஏத்துக்கோ என்னன்னு அழமாட்டேன்.
இல்லனா வீட்டு வேலை செஞ்சு நீ யாருமா புதுசா இருக்க? வரமாட்டேன் பாட மாட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு வீடியோ அனுப்புறியே, நல்லா இருக்கு. அதுக்கு வந்துடலாம்ல. அதுக்கு நீ வந்துடலாம்ல, எதுக்குமா வீடியோலாம் அப்படி உசுரை வாங்குறீங்க? ஐயோ ஐயோ கேட்பாங்களா? அப்போ சொக்கோ கேர்ள்ஸ் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி புலம்புவீங்க. ராக்கெட் கேர்ள்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்க? அந்த ஃப்ரெண்டே நாங்கள் தான் அப்படின்னு சோகத்தை டைவர்ட் பண்ணுவாங்களாம். வீட்டுல பாத்திரம் கழுவுறது, வீட்டை பெருக்கிறது, அம்மா கிட்ட ஏதாச்சும் வேலை செய்யணுமா கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அப்படி இல்லைன்னா சோகம் வந்தா தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. பாட்டை போட்டு இப்படி சாஞ்சு இளையராஜா பாட்டை போட்டு இந்த சாஃப்ட் கேர்ள்ஸ் சொன்னதுலயே எனக்கு இதாண்டா ரொம்ப பிடிச்சது. சோகமா இருக்கும்போது சாங்ஸ் கேட்டா நல்லா இருக்கும் உண்மையாவே. என்ன பண்ணுவான்? சோகமா இளையராஜா பாட்டு கேட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அடுத்து ரக்கட் கேர்ள்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது ஏதாவது சும்மா சாதாரணமா கேட்டா கூட நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. பேசிக்கா சோகம் வந்தா கோவம் வந்துரும். இப்ப ரக்கட் கேர்ள்ஸ்க்கு சோகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லார் மேலயும் போய் எரிஞ்சு விடுறது. ஏமா ரொம்ப டென்ஷனா பேசுறீங்க? அப்படிதான்டா பேசுவேன். பேசுவேன், கேளு, உனக்கு இது வேணும்னா நீ அங்க போய் கேளு. அது மாதிரி கோவமா பேசுறது. சோகத்தை கொடுத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு போய் ஏத்தி விட்டுறது. அடுத்து அந்த சோகத்தை கொடுத்தவனுக்கே அந்த சோகத்தை மறுபடியும் கொடுக்கறது. இந்த வலியை கொடுத்தவன் எவன்டா? படிக்கு பைடா. அடுத்து டிராவல் போறது. டைம்லாம் பார்க்க மாட்டேன், நான் பாட்டு கிளம்பி மதுரைக்கு போயிருவேன். எப்பா தாண்டா எனக்கு ஏன் ரொம்ப மதுரை? டிராவல்லாம் இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப தூரம்னா கிடையாது. சும்மா ஒரு டீ கடை இல்ல ஹோட்டலு இல்ல ஃப்ரெண்ட்ஸ் போய் பாக்குறது, அப்படி இல்லைன்னா சும்மா பைக்ல சுத்துறது. அந்த காத்து அப்படி பார்க்க போனா மிஸ்டி தான் ரக்கட் கேர்ள். மிஸ்டிக்கு கோவம் வந்துச்சுன்னு பாருங்களேன், இந்த ரூம்ல இருந்து டிராவல் பண்ணி அந்த ரூமுக்கு போய் படுத்துரும். கோவம் உச்சபட்சத்துக்கு வந்துருச்சுன்னா இந்த ரூம்ல இருந்து டிராவல் பண்ணி நேரா கிச்சன் போயிடும். கிச்சன் போயிட்டு ஒரு டப்பா திறந்து பால் மாவு எடுத்து போட்டுட்டு அப்படின்னு உருமும் கோவமெல்லாம் இறங்கிடும். அப்புறம் வந்து நார்மலா ஆயிடும் மிஸ்டி. பாருங்க காத்து அப்படியே அந்த வயல்வெளினா பாத்துக்கிட்டு அப்படியே அந்த சன்செட்னா பாத்துட்டு அப்படியே போனாலே ஒரு மாதிரி அப்படியே அந்த சோகனா குறைஞ்சிரும். கண்ணு பண்ணு மாதிரி ஐ அப்படி தேசஸ் ஆயிரும்டா. குட்டி சோகனா மூவிஸ், பழைய மூவிஸ் தான். பழைய மூவினா எது பழைய மூவினா? ஒரு ரீவாட்ச போடுறா. ஆயுத எழுத்து, அன்பே சிவம், அந்த மாதிரி அன்பே சிவம் ஆயுத எழுத்துல பழைய படம். நாம பாக்குறோம் எந்த மாதிரி பண்ணலாம் வச்சுக்கீங்க. இந்த விரலுக்கேத்த வீக்கம், அதாவது குடும்ப பிரச்சனை. ஐயா நீங்க நம்ம ஆளியா? இந்த தம்ப்நெயில பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இன்னைக்கு காலைல கூட அந்த படத்தை சும்மா ஓட விட்டு படம் இப்ப எல்லாம் பாக்குறது இல்ல. அந்த ஆம்பியன்ஸ், அவங்க அந்த டயலாக்ஸை கேட்டா மட்டுமே நமக்கு அந்த நாள் ஃப்ரெஷ் ஆயிரும். ஒரு படம் இருக்கும், ஐயோ அந்த விரலுக்கேத்த வீக்கம், வரவேட்டனா செலவு வத்தனா. உண்மையா அது மாதிரி படங்கள் பாருங்க, செம்மையா இருக்கும். இந்த 2 மணி நேரம் இங்கே தான் நிம்மதியா இருக்கேன். 6 இருந்து 60 வரை இல்ல இது நான் பாக்குறது பார்த்தா சமடா. சத்தனா கொஞ்சம் நில்லு, தீம் மியூசிக் போடுவா, நின்னு ஃபீல் பண்ணிட்டு போ. ஃபீல் பண்றாரு. அது மாதிரி இந்த விசு படங்கள்லாம் பார்க்கலாம். கோதாவரி எடுடி அந்த விளக்கமாற. உண்மையாவே இதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. ஃபியூச்சர்ல பார்க்கலாம். நீங்க சோகமாயிட்டா நம்ம பண்ணிடணுமே. அதுக்குள்ள ஒருத்தனுக்கு கால் பண்ணுவேன், அவன் கிட்ட தான் ஃபோன் பண்ணி சண்டை போடுவேன். சோகமா இருக்க சண்டை போடுறீங்க. சோகமா இருந்தா அவன் கிட்ட சண்டை போட்டு நான் அழுவேன். எதுக்கு அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணை பார்த்தோன்னு தான் இந்த எபிசோட் ஞாபகம் சோகமா இருக்கும்போது சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்களாம். என்னடா நியாயம் இது? அதான் எங்க அம்மா சொல்லுவாங்க, ஆனா ரொம்ப பண்ற மோனிகா நீனு. ஆமா மோனிகா நீ ரொம்ப பண்ற. இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா நீங்க? ரொம்ப கஷ்டம்டா. எனக்கு சோகமாயிட்டனா வந்துட்டு பசிச்சிரும் ரொம்ப. எனக்கு சாப்பிட்டு சூப்பர்டா. இதுதான் எதிர்பார்த்தேன். நம்ம சோகமா இருக்கும்போது நமக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டோம்னா வச்சுக்கீங்க, அப்படி இருக்கும். சோகம் எல்லாமே மறைஞ்சிரும். பரவாயில்ல, இவங்க வந்து ஓரளவு கரெக்டா சொல்றாங்க. எனக்கு சாப்பிட்டே ஆகணும். அதுல எனக்கு உப்புமானா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கெல்லாம் உப்புமா சாப்பிட்டா தான் கோபம் வரும். அதுல எனக்கு உப்புமானா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் சார். உப்புமா செஞ்சு சாப்பிட்டுறணும். என்னடா அது? இந்த ரகன் கேர்ள்ஸ் புரிஞ்சிக்கவே முடியலடா. நான் கூட ஏதோ பிரியாணியோ இல்ல ஒரு நல்ல ஃபுட்டோ அது சாப்பிட்ட பிறகு ஏதோ அந்த சோகம் மறைஞ்சுன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சா உப்புமா சாப்பிடுவாங்களா? கஷ்டமா இருக்கு. இதை எப்படி எடுத்துக்க முடியல. உப்புமா சாப்பிட்டாலே டிப்ரெஷன் ஆகுமாடா.
எல்லாம் ஹாப்பியா இருக்கவங்க கூட சோகமாயிடுவாங்களா? நோ ப்ராப்ளம். நோ 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 ஐ அம் நாட் ட்ரைங். இப்படி முடியலடா என்னால. உப்புமா வா சீ கண்ணெல்லாம் தண்ணி வந்துட்டுடா எனக்கு கேட்ட உடனே. எனக்கு படபடன்னு வருது கேட்டதுக்கே. ரொம்ப தண்ணி அவர் ஊத்திட்டுறா. ஐயோ சரி போய் போறா வெயிலுக்கு சில்லுன்னு இருக்கும். இல்ல உப்புமான்னு சொன்னோன்னா டக்குன்னு பாட்டம் ஆயிட்டு. நீங்களாம் புடிச்சுக்கணும் தூங்குறதுல வந்துட்டு தப்பா தூங்கணும் சார். தப்பு தப்பா கம்ஃபர்ட்டபிளா தூங்குனால கம்ஃபர்ட்டபிளா மெனக்கெட்டு உடம்ப முறுக்கிக்கிட்டு தூங்குறது. ஆமா சார். ரொம்ப சூப்பர்மேன். வியர்டான ஒரு பொசிஷன்ல தூங்கும் போது இவங்களோட சோகம் மறைஞ்சிருமா? எப்படி சொல்றாங்கன்னா இந்த சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் இதெல்லாம் வந்து வித்தியாசமா இருப்பாங்களே. இப்படி அப்படி ஏதோ இந்த மாதிரி அப்படியே ஃபேன்ல ஒரு கயிறை கட்டி தலைகீழ தொங்குறானா இல்ல தொங்குறானா அப்படின்னே தெரியாது. அந்த மாதிரி வியர்டான பொசிஷன்ல வந்துட்டு அவங்க தூங்குவாங்க போல. அதே போல சாஃப்ட் கேர்ள்ஸ் வந்துட்டு நிறைய இடங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பாங்களாம். ரொம்ப தேவையான அத்தியாவசியமான ஃபெசிலிட்டிஸ் கூட எங்களுக்கு இல்லை அப்படின்றத அவங்க கேட்பாங்க. ஆனால் சாஃப்ட் கேர்ள்ஸாக இருக்கும்போது ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு ஒன்று தேவைன்னா அதை நம்ம கேட்டு தான் ஆகணும். கேட்டால் தான் சார் கிடைக்கும். சும்மா டான்ஸ் ஆடிக்கே என்ன எப்படி கிடைக்கும்? கேட்டால் தானே சார் கிடைக்கும். நீங்கள் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே தெரிஞ்சீங்கன்னா எப்படி சார் கிடைக்கும்? ட்ரெயின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு. நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இவங்க வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அப்ப ரெஸ்ட் ரூம் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா இருந்திருக்கு போல. டாய்லெட் க்ளீனா இல்ல. அதை வந்துட்டு இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுவே ஒரு ரகட் கேர்லா இருந்தா அதை தட்டி கேட்டு அதை க்ளீன் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க வந்துட்டு அவங்க க்ளீன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டாங்க போல. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி எப்படி நெருக்கத்தான் செய்யும். ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எப்படா இருக்க முடியும்? இது அட்ஜஸ்ட் பண்ற இடமாடா இது? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கிறத இங்க என்ஜாய் பண்ணலாம். எப்போ ரெஸ்ட் ரூம் வந்து க்ளீன் ஆகுதோ அப்போ போய் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் சாஃப்ட்டா இருந்தாலும் சரி ஏங்க நீங்க உச்சாக்கு நீங்க சாஃப்ட் கேர்லா ரகட் கேர்லாம் தெரியாது. வந்தா பிச்சுக்கிட்டு போதான் தெரியும். வடிவல் சொல்ற மாதிரி அவன் எப்ப கிளீன் பண்றது நம்ம எப்ப போறது? அது ட்ரெயின்ல சும்மா போங்க மேடம். அப்ப அன்னியன் படத்துல ஒரு அம்பி வந்துட்டு ஒரு ரகட் உங்களுக்கு உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு சண்டை வந்துருச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்னா அடிப்பேன். அடிப்பீங்களா? அடிப்ப. ஆமா சார். என் மேல தப்பு இருந்தாலும் இல்ல. இப்ப அப்படி இருந்தா எப்படி லவ் அமையும்? அமையாது. எப்படி அமையும்? அமையாது. அமைய வைக்கணுமாமே. அமையாது. இப்ப அப்படி இருந்தா எப்படி லவ் அமையும்? சார் அப்படிலாம் இல்ல சார். அப்படிதான் சார் நானு. அதாவது இவங்க மேலேயே தப்பு இருந்தா கூட அவனை தான் அடிப்பாங்களாம். யார வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அவனுங்களுக்குலாம் நம்ம அடங்கி போவே கூடாது. நம்ம மேல தப்பு இருந்தாலும் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டதுதான் வரணும். ரொம்ப கஷ்டம் தான் சொல்றதுக்கு இல்ல. அது எப்படி இவங்க மேல தப்பு வச்சுக்கிட்டு அவனை போட்டு அடிக்கிறது, நீதான் தப்புன்னு சொல்றது, அது எப்படி நியாயமாகும்? என்ன இது ஒரு கெட்ட வழக்கம்? யார் மேல கோவப்பட்டாலும் என்ன தூக்கி போட்டு அடிக்க. இந்த ஒரு விஷயத்த பெண்கள் மட்டும் இல்ல ஆண்கள் பண்ணாலுமே தப்பு தான். மோனிகா நீங்க இந்த ஒரு பிஹேவியரை மாத்திட்டா நல்லா இருக்கும். நீ பொத்திட்டு உட்கார்ற. எனக்கு தெரியும் பொத்திட்டு போடா. ஓகே இந்த டாபிக் போதும். இப்போ அடுத்த டாபிக் போலாம். சிங்கிளாக இருக்க விரும்புவர்கள் விசேஷ அதை எதிர்ப்பவர்கள். நமக்குன்னு ஒரு பொண்ணு இருந்தா, ஒரு பேக் போன்ல வந்து நமக்குன்னு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு பொண்ணு இருந்தா, நம்ம வெற்றியை நோக்கி போகும்போது நமக்கு இந்த பொண்ணு கூட இருக்கா, நம்மளை வளர்த்து விடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கா, நம்ம மோட்டிவேஷன் உன்னால முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிருக்கோம். அதைத்தானே சார் ஒரு இல்ல அதைத்தானே சின்ன வயசுல இருந்து ஒரு பொண்ணு உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு பேர் தான் அம்மா. அப்ப வளராதவர் அப்ப எல்லாம் வளர மாட்டாரா ஒன்ன. இப்போ ஒரு பொண்ணு வந்து பின்னாடி இருந்து தள்ளு 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 தள்ளுன்னா அவர் வளர்ந்துருவாரு. ஓ அப்ப அம்மா வயசானதுனால பொண்ணு ஆக மாட்டாங்க. அதுதான் இல்ல சின்ன வயசுல இருந்து வளர்த்தது தானே. போங்க சார். ஒரு பொண்ணு இருந்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருப்போம். அதாவது ஒரு பொண்ணு இருந்தா அதனால மோட்டிவேட் ஆகி இவர் லைஃப்ல முன்னேறி விடுவாராம். தம்பி போங்க தம்பி வேலை. என்னடா உளர்ற? என்னடா செல்லும் குழப்புற? அப்படின்னா ஒரு பொண்ணு வந்தாதான் நீ லைஃப்ல முன்னேறுவ, இல்லனா அப்படியே இருப்ப. இதுக்கு பேர் அயோக்கியத்தனம், முளை மாதிரி தனம். இந்த அப்பா அம்மா படுற கஷ்டங்கள், ஃபேமிலி சிச்சுவேஷன் இத பார்த்துனா நீ முன்னேற மாட்டே. இல்ல சார் நாங்க ஒரு பொண்ணு வந்தாதான் அதனால மோட்டிவேட் ஆகி முன்னேறுவோம். நான் வெயிட் பண்றேன் சார். வெக்கமா இல்ல கேவலம் இல்ல இந்த மாதிரி பண்றீங்களே. ஒரு மயக்கம் பண்ண யாமினியோ
இல்ல 7G ரெயின்போ காலனி அனிதாவோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து படங்கள் பார்த்து இப்ப பேசினாரு இவருக்கு வரணும் மோனி, இவருக்கு வரணும் நீயா நானா மோனி. எப்படி ஒரு பேக் போன் தெரியுமா? நீங்க எல்லாம் கல்யாணம் அன்னைக்கே முன்னேறிடுவீங்க சார் பயத்திலேயே. மோட்டிவேட் பண்ணதான் இவங்க லைஃப்ல முன்னேறுவாராம், இல்லைன்னா அப்படியே இருப்பாராம். நம்ம லைஃப்ல ஒரு பொண்ணு வந்து நம்மளை திருத்தி மாத்தி அது ஒரு தனி ஃபீலிங் மச்சான். இந்த முட்டா பசங்க மமிதா பைஜ் வந்தா மாறிடும், கைடுலோகர் வந்தா மாறிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பாங்க. யாரு வந்தாலும் நாம மாறினாதான் எல்லாமே மாறுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். நீ முன்னேறணும்னா அதை நீ நினைக்கணும், நீ நினைச்சு அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணு வரணும், ஒரு லவ் பண்ணணும், அப்பதான் நான் முன்னேறுவேன், அப்பதான் நான் மோட்டிவேட் ஆகி முன்னேறி போவேன் அப்படின்னா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க எல்லாருமே சோம்பேறின்னு நினைக்கிறேன் சார். நான் இவர் இதை சொன்னாதான் நான் வந்து வேலைக்கு போவேன், இவன் இப்படி பண்ணாதான் நான் இதை பண்ணுவேன், எனக்கு ஒருத்தர் வேணும். நீங்க பிறக்கும் போது தனியா தானே பிறந்தீங்க, கூட ஒரு யாராவது கூட்டிட்டு வந்தா பிறந்தீங்க, அப்படி கிடையாதுல்ல. யாராவது வேணும், நான் அப்பதான் எழுந்துப்பேன், அப்பதான் பல் தேய்ப்பேன், அப்பதான் நான் குளிப்பேன். திஸ் இஸ் நாட் குட் ஆக்சுவலி. ஒருவேளை ஒரு நல்ல ஒரு பொண்ணு வந்தா நீங்க லைஃப்ல முன்னேறலாம், ஆனா அந்த பொண்ணு வந்தாதான் நான் முன்னேறுவேன், அதனால அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்படியே வெயிட் பண்ண ஆரம்பிச்சா வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். காத்து இருக்கணும். எத்தனை நாள் வாதேர காத்து இருக்கணும்? நீ கடிதத்தை காத்துட்டாங்க. அடுத்த டாபிக் என்னன்னா, காதலுக்காக தன்னை மாற்றிக் கொண்டவர்கள் விசஸ் ஏன் மாற வேண்டும் என கேட்கும் நண்பர்கள். காதலுக்காக என்னென்ன மாத்திக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவர் மட்டும் மாறினா பரவாயில்ல சார், என்னையும் சேர்த்து மாற சொல்றாரு சார். அவரு என்னதுக்கு என்ன மாற சொல்றாப்ல? இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து வெஜிடேரியன்னா, இப்போ ஹோட்டல் போறோம் 2 பேரும் வெளில சுத்துவோம், நீயும் வெஜ் தான் சாப்பிடணும்னு சொல்றோம். இவரு வெஜ்ஜுக்கு மாறுறது இல்லாம கூட்டு போறவனே மாறுவாரு. உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம் போடா அப்படின்ட்டு போயிடுவேன் நானெல்லாம். சும்மா வெஜ்ஜை தின்னுக்கிட்டுலாம் வாழ முடியாது சார். போங்க சார் அந்த பக்கம். உண்மையே நீங்க வெஜிடேரியன் சாப்பிடுனா நீங்க சாப்பிடுங்க, நான்வெஜ் You give man, why me? You give man. எவ்வளவு வருஷமா அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க? சார் ஒரு 13 to 14. எப்படி டக்குனு மாறிட்டீங்க சைவத்துக்கு? அவ வெஜிடேரியன், அதனால அவங்க மாறிக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்களா? இல்ல ஓகே, ஒரு நீங்க மாறிருக்கீங்க, மாறிருக்கான் அதுவே தப்பு தான், அதுவே நான் ஒத்துக்க மாட்டேன். இருந்தாலும் மாறி இருக்கான்னு வச்சுப்போம். அதுக்கு எதுக்குடா ஃப்ரெண்டும் சேர்த்து மாறணும்? என் முன்னாடி நான்வெஜ் சாப்பிட்டா நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன் சார். ஃபீல் ஆகுது. என்ன இப்போ? என்னடா நியாயம் இது? எள்ளுதான் என்னைக்கு காயுது, எள்ளுக்குள்ள ஏன் சேர்ந்து காயுது? எப்படி எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆக்குறாங்கடா. ஏன் பாத்தீங்க? சரி அது தொலைது விடுங்க, இவரையே சைவம் சாப்பிட சொல்றீங்க. சரி என் கூடயே இருக்கான், சரி நான் சைவம் தான் சாப்பிட்றேன், என் கூட வந்து அவனும் சரி சைவத்தையே சாப்பிடுறான். புரிஞ்சு போச்சு. இவர் அவங்களுக்காக வெஜ்ஜுக்கு மாறிட்டாரு, கூட வந்தவன் நான்வெஜ் சாப்பிடும் போது இவருக்கு ஐயோ அவர் சொல்லுவாரு ஐ ஆம் ஃப்ரீ மேன், நான் தின்பேன் அது வேணாரு. அதெல்லாம் முடியாது, நீங்க திங்கணும். சார் ஒட்டி போய் பாருங்க, உங்க மேல ஓவர் லவ்ங்கனால நீங்க வெஜ் சாப்பிடுறீங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இப்ப நான்வெஜ் சாப்பிட்டு இருக்காங்க, அவருக்கு பிடிக்குங்கிறதுக்காக நான் நான்வெஜ் சாப்பிடுறேன் அப்படின்னு மாறிடுவாங்க. இப்ப ஆனாலுக்கு என்ன பிடிக்குதோ வாங்கி தின்னுட்டு போங்கடா. அதெல்லாம் கொடுமைடா, இது மாதிரி மட்டும் யாரும் பண்ணாதீங்க. நண்பர்கள் வயிற்றுல அடிக்காங்கடா, வயிற்று அடிச்சா காதல் சின்னவனமா ஆயிடும். எங்க கிட்டே போய் சொல்ல ஆரம்பிச்சான். கிளாஸ்ல எல்லாம் வந்து எனக்கும் அவனுக்கு தான் போட்டி போட்டு படிப்போம். அவன் 99 எடுத்துட்டு 1 மார்க் சென்டம் கேட்பான், இப்போ வந்து 39 எடுத்துட்டு 1 மார்க் ஜஸ்ட் பாஸ் கேட்கற நிலைமைக்கு வந்துட்டான். நல்லா படிக்கிற பையன் இப்ப லவ் பண்ணி சீரியஸ் போயிட்டான். ஒட்டச்சில பார்த்தா புத்தி பிறண்டு போதா உனக்கு? 3 வேளை சோறு, போடுறதுக்கு Dress, நேரத்துக்கு தூக்கம், அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? 99 மார்க் எடுக்கிற ஒருவன் 35 கூட எடுக்க முடியாத அளவுக்கு போயிட்டான். எதனாலதான் லவ்வால. காதல் நினைச்சா ஒரு பணக்காரன பிச்சைக்காரனா மாத்தும், ஒரு பிச்சைக்காரன பணக்காரனா கூட மாத்தும். நமக்கு எப்படிப்பட்ட காதல் அமையுதுங்கிறத பொறுத்து இருக்கு. தம்பி மயிராத ஏற்கனவே உனக்கு நெஞ்சம் பொழந்துட்டாங்க. நல்லா படிக்கிற பையன் படிப்பை கோட்டை விட்டுறீங்களே, இது மோசமான மாற்றம் இல்லையான்னு சொல்றது கரெக்ட் தான் சார். ஆனால் அவன் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜாலியாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு லவ் பண்ண அப்புறம் ஆரம்பிச்சது வந்து ஸ்டடீஸில் அவ்வளோ, அதாவது லவ் பண்ண பிறகு படிப்பை விட்டுட்டு ஃபோன் பேசுறது, அந்த பொண்ணு கூட சுத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இங்கே ஒருத்தர் என்னடான்னா லவ் பண்ணதுனால ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியாங்க. அங்கே ஒருத்தர் என்னடான்னா ஒரு பொண்ணு கிடைச்சாதான் நான் முன்னேறுவேன். எங்களை புரிஞ்சிக்கவே முடியலை. ஐயா
பண்ணியிருக்காரு போல. காதல் வந்துட்டா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் படிப்பை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது வந்துட்டு எனக்கு இது சரியா பண்ணல. அடுத்து இங்க ஒருத்தர் வந்துட்டு இந்த எல்லைக்கு படத்துல யோகி பாபு இருப்பார்ல, ஓப்பன் ஃப்ரெண்டா. நீங்க எப்பவுமே அவங்க கூடவே இருக்கீங்களே. மை ஜாப். நீங்க யாரு? ஐ அம் ஓப்பன் ஃப்ரெண்ட். அந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஃப்ரெண்டா வாழ்ந்துட்டு இருக்காரு. லவ் பண்றான் சார் ஒரு பொண்ணை. அந்த பொண்ணுக்காக காலையில சீக்கிரமா எழுந்துச்சு பிரியாணி பண்ணி எடுத்துட்டு வந்தான். சமையல்லாம் கத்துக்கிட்டான் அந்த பொண்ணுக்காக. நாங்க பரவாயில்லையே, சமையல்லாம் கத்துக்கிட்டு அடுத்ததா கேளுங்க சார், பெரிய குண்டான ஓடுவாங்க. காதலுக்காக எவ்வளவு பண்றாரு. அண்ணா பெண்களுக்காக நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க. எதுக்கு நான் இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்படுறீங்க? நான் இவர் மாதிரி எனக்கும் ஒரு மைண்டு வருதுன்னு வைங்களேன். ஒரு காதல் அவங்களுக்காக நம்ம சமைப்போம் அப்படின்ட்டு பிரியாணியெல்லாம் காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு கிண்டிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கும்ல உட்காந்து டேஸ்ட் பார்க்குறேன். நல்லா இருக்கே, அவளுக்கு எதுக்கு பிடிச்சேன் அப்படின்னு எல்லாத்தையும் நானே தின்னுபிட்டு 4 மணிக்கு எழுப்பி சமைச்சு 8 மணிக்கு படுத்து தூங்கிடுறேன் நான். அவன் வைக்கிற கேட்டால் நமக்கு என்ன சார், பிரியாணி நல்லா இருக்குல்ல. நான்லாம் கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுவேன். எனக்கெல்லாம் யாரும் காத்திருக்காதீங்க, பிரியாணி கொண்டு வருவார் அப்படின்லாம் வெயிட் பண்ணிங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. நானே தின்னுபிட்டு படுத்துருவேன். லவ் பண்ணா பரவாயில்ல சார், ஒன் சைடு லவ். அவன் லவ் பண்ணா பரவாயில்லடா, அவனே வேடிக்கை தான் பார்க்க போறான். அந்த மாதிரி இருக்கு. லவ் பண்ணா பரவாயில்ல சார், ஒன் சைடு லவ். இல்லமா அப்புறம் அதோட போவோம். அவன் வேணாம்னு சொல்லிட்டா சார், வேணாம்னு சொன்ன வாட்டி இவ்வளவு இதைத்தான் கேட்க சொன்னேன். ட்விஸ்ட் ஒன் சைடு இல்லாம வேணாம்னு சொல்லிட்டாங்களாம். அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவனோட பேப்பர் பத்தி தான் நாங்க டிஸ்கஸே பண்ணிருக்கோம். சரி, மார்க் முக்கியமா இல்ல அங்க போறோம் முக்கியமா? அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்றா சார். மார்க் முக்கியமா எது முக்கியமா கேட்கலாம் பாரு. இதுல तुझे देखा போ போய் देख சாவ கழுவு. அப்ப எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சிருச்சுல படி போயிட்டு. திடீர்னு ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அப்படியே நொட்டிடுவாரு இவரு. போடா. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த அளவு செட் ஆகும். பிரியாணி செஞ்சு கொடுத்தனால போயிட்டா. பிரியாணி இதெல்லாம் செய்யாதீங்க. நேர்ல சந்திப்போம். மீட் லேட்டர். ஓகே. ஐயா ஐயா, ஒரு சில டாபிக்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்ததா இருந்தாலும் இவர் கூட சேர்ந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நைஸ். உங்களை அப்புறம் சந்திக்கிறேன் சார். பாய்.